வணக்கம். சேலத்துல நாம் தமிழர் கட்சியினர் பிரபல ஒரு நிறுவனத்தினுடைய வணிக வளாகத்தில் சென்று தமிழ் புத்தாண்டு, ஹாப்பி புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் தமிழ் புத்தாண்டுக்கான வாழ்த்து பதிவுபட்டிருந்த அந்த பேனர்களை கிழிச்சு அவர்களை எச்சரிக்கை செஞ்சாங்க. அதனுடைய பின்னணி என்ன, அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன, இந்த குழுவினர் ஏற்கனவே செய்ததுதான் தகடூர் அதியமான் வளைவு விவகாரம். ஸோ அவர்கள் தான் இப்போது இதையும் செய்திருக்கிறார்கள். இதன் பின்னணியை குறித்து நம்ம இந்த காணொலியில் விரிவாக பேசுவோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. சேலத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி குழுவினர் சுரேஷ்குமார், உமாசங்கர் உள்ளிட்ட இந்த குழுவினர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இவங்க நிறைய 2-3 விஷயங்கள் இவங்க செஞ்சது. ஒன்று, அரசு பேருந்துகளில், தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டின அந்த ஒரு கிளர்ச்சி பெங்களூரில் தொடங்கினதுக்கு பிறகு கோபி ஏகாம்பரம் அவர்களால் கர்நாடக பாதுகாப்பு தமிழர் சங்கம் அதை நடத்தி நிறுவி வருகிற கோபி ஏகாம்பரம் அவர்களால் பெங்களூரில் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த போராட்டம் துவக்கப்பட்டது. அதன் பிறகு அப்படியே இங்கே சேலத்தில் டக்குன்னு அந்த விஷயம் தீப்பத்தின மாதிரி பற்றி பரவ ஆரம்பிச்சுது. இதை செய்த இந்த குழுவினர் கொஞ்ச நாள் கழிச்சு சேலம் ஏற்காடுல கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லப்படுகிற அந்த கொண்டை ஊசி வளைவு பகுதியில் ஏதோ ஒரு அது 21 ஏதோ ஒரு எண், அந்த எண் கொண்ட அந்த கொண்டை ஊசி வளைவு பகுதியில் தகடூர் அதியமான் வளைவு என்று இருந்த அந்த பாலத்தினுடைய பெயர், அந்த கொண்டை ஊசி வளைவுடைய பாலத்தினுடைய பெயர் தகடூர் அதியமான் வளைவுன்னு சொல்லிட்டு இருந்தது. அது தந்தை பெரியார் வளைவு என்று மாற்றப்பட்டிருந்தது. இதை கவனிச்சு அவங்க தொடர்ச்சியாக இது குறித்து பேசி பார்த்துருக்குறாங்க. அது வேலைக்கு ஆகலன்னொடனே அந்த சம்பவ இடத்துக்கே நேரடியாக சென்று தந்தை பெரியார் வளைவு என்று இருந்த அந்த கல்லுக்கு மேலே, ஒரு கல்லில் தான் அதை எழுதியிருந்தாங்க, அதற்கு மேலாக்கில் ஒரு பேனரை ரெடி பண்ணி, அந்த பேனரில் தகடூர் அதியமான் வளைவுன்னு சொல்லிட்டு ஒரு பேனரை ரெடி பண்ணி அதை மறைத்தார் போல் மேலே வச்சுட்டாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பாக மாறியது. அதன் பிறகு மீண்டும் தந்தை பெரியார் ஆதரவாளர்கள் நிறைய பேர் அந்த பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்து மீண்டும் அது தந்தை பெரியார் வளைவு என்றே மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டலாம் பண்ணாங்க. அதியமான் என்ன செஞ்சாரு, பெரியாரை காட்டிலும் அதியமான் என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒப்பீடுகள்லாம் முன் வச்சு நிறைய பேச்செல்லாம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி ஏற்கனவே அந்த இடத்துல தகடூர் அதியமான் பெயர் தான் இருந்தது. அது ஏன் பெரியார் வளைவாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற கோபத்தில் தான் இந்த சேலம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதை மீண்டும் தகடூர் அதியமான் வளைவுன்னு சொல்லி மாற்றினாங்க. அதையும் விமர்சித்து கண்டித்து பெரியார் ஆதரவாளர்கள் அதை திரும்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இறுதியாக இது பற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு அழுத்தம் கொடுத்து இறுதியில் தகடூர் அதியமான் வளைவு என்றே பழையபடி இருந்தபடி மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு முக்கியமானவர்கள் வித்திட்டவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க, சேலத்துக்காரங்க. அதே குழுவினர் இப்போது புதிய ஒரு விவகாரமாக அண்மையில் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வந்ததை ஒட்டி சேலத்தில் பிரபல நிறுவனத்தினுடைய வணிக வளாகத்தில் அதோடைய வெளியவும் உள்ளவும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஹாப்பி புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் முழுக்க புத்தாண்டு தமிழ் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளையுமே முழுக்க ஆங்கிலத்தில் வாழ்த்துக்கள்ங்கிறது கூட ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. இதை இந்த குழுவினர் கூட்டமாக சென்று கண்டித்ததுடன் கொஞ்ச நேரம் கொடுத்து பார்த்தாங்க. இந்த பேனர் எல்லாம் அகற்றிட்டு தமிழில் மாற்றுங்க, இது தமிழ்நாட்டில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, தமிழர்களுடைய வருவாயை பெற்றுக்கொண்டு இந்த மாலை நடத்துறீங்க, அதனால் இதை தமிழில் மாற்றுங்க, அதற்கு கொஞ்சம் அவகாசம் தர்றோம். இது உங்களுக்கே புரிந்திருக்கும், இங்கே பணிபுரிபவர்களும் தமிழர்கள் தான், இங்கே வாடிக்கையாளர்களும் தமிழர்கள் தான். அப்போ அவர்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த, அவர்களுடைய மண் சார்ந்த ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு பண்டிகையாக இருக்கும் பொழுது அது தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறீர்கள், அந்த வாழ்த்தை வைக்கும்போது, அது குறித்த ஒரு பேனர் வைக்கும்போது தமிழில் தானே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் சண்டையிட்டு பேனரை அகற்றுவதற்கு வலியுறுத்தினர். ஆனாலும் அகற்ற நேரம் கொடுத்தும் பார்த்தனர். உரிய நேரத்தில் அந்த பேனர்கள் அகற்றப்படாததினால் அவங்களே அந்த நாம் தமிழர் கட்சி குழுவினர் அந்த பேனரை, ஆங்கிலத்தில் இருந்த பேனரெல்லாம் கிழிச்சு விட்டுட்டாங்க. பேனரை பிளேடு கத்தியை வச்சு கிழிச்சு விட்டுட்டாங்க. அதன் பிறகு மீண்டும் அவர்களை எச்சரிக்கை செய்தாங்க, அந்த நிறுவனம் சார்ந்தவர்களை, இது நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறீங்க,
நீங்கள் தமிழில் தான் இந்த பதாகைகள் வைக்க வேண்டும், அப்படி நாங்கள் விட்டுற முடியாது. இதே பெங்களூரில் இது போன்ற ஒரு பிற மொழியில் அவர்கள் பண்டிகை சார்ந்த அவர்கள் பண்பாடு சார்ந்த ஒரு விஷயத்தை பிற மொழியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா விடுவாங்களா கர்நாடகாவில் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினாங்க. பேசி பிறகு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் அப்படிங்கிற மாதிரி அந்த பேனரு மாற்றப்பட்டு மீண்டும் வைக்கப்பட்டது அதே நிறுவனத்தினுடைய வளாகத்தில். இந்த சம்பவம் மிக பாரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இது குறித்து அவர்களிடம் நாம் கேட்டறிந்த போது அவளை தொடர்பு கொண்டு இது குறித்து எதனால் இதை செஞ்சீங்க, என்ன மோட்டிவ் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை தொடர்ச்சியாக அரசு பேருந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதில் தமிழ்நாடு இல்லாமல் அரசு பேருந்து மட்டும் வந்ததாகட்டும், அதே போன்று தகடூர் அதியமான் வளைவு பெரியார் வளைவு என்று தந்தை பெரியார் வளைவு என்று மாற்றப்பட்டதாகட்டும், இது போன்று தொடர்ச்சியாக ஒரு சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றோம். அதே போன்று தான் இதுவும் திடீரென தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழில் அந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ஆங்கில புத்தாண்டாக இருந்தால் கூட ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு போயிடலாம். அதுவே தமிழ் புத்தாண்டு, அதையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் உள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் இப்படி வைக்கும் பொழுது அது குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், அவர்களிடம் தமிழில் தான் நாம் அதை வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரணும். அப்படின்னா இது போன்ற தமிழ் அமைப்புகள் இதை அழுத்தம் கொடுக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த எண்ணம் உதயமாகும். அப்படிங்கிறதுனால நாங்கள் சற்றே வலியுறுத்தி அதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கும் பொழுது பேனர்லாம் கிழிச்சு நாங்கள் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் நம்மிடம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இவை குறித்த உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு விவகாரம் குறித்து நாம் விரிவாக பேசுவோம். நன்றி. விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு தொகுதியில் பரப்புரை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பாஜகவுடைய ஆதரவாக 2 குழுக்கள் செயல்படுறாங்க. ஒன்று விஜய் குழுவும், இன்னொன்று ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லி. இப்போ மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துதான், மறைமுக கூட்டணியில் அவர்கள் நேரடியாக வியாபாரம் உட்பட அனைத்திலும் இணைந்தே செயல்படுகிறார்கள் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க. தீண்டத்தகாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. RSS என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக சேவை இயக்கம். அதை உடன்பிறப்புகளுக்கு பரப்ப வேண்டும் என்று கருணாநிதி சொன்னபோது அந்த வேலையை தூக்கி கொண்டு சுமந்து செய்தவர் யாரு? திருமாவளவன் அவர்கள். அப்போ வன்னியரசு என்ன செய்து கொண்டிருந்தார்? குறிஞ்சாக்குளத்தில் கொல்லப்பட்டது யார்? கொன்றது யார்? யார் மீது வழக்கு? யார் முதல் குற்றவாளி? திராவிடர்களா இல்லையா? திராவிடம் தான் சாதியை ஒழித்தது என்று இவர்கள் பேசுவார்கள். திமுக இழப்பது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளே ஆதி தமிழ் மக்களின் நம்பிக்கையும் முற்றாக எழுந்து விட்டது. இது நமக்கான தலைமை இல்ல, இது நமக்கான அமைப்பு இல்ல. ஆனால் ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக சிந்திக்க வேண்டும் என்பதிலிருந்து ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்வாங்கினார்கள் இல்லையா? அதனோட நிலைதான் இது. இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக, தமிழர்கள் தலைவர்களாக அவர்கள் தங்களை உணராததால் அது ஏற்பட்டது. அந்த குற்ற உணர்ச்சியோடு திருமாவளவன் உட்பட எல்லோரும் புலம்புவதை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என்பதனால இந்த கட்சியை காப்பாற்றி திமுகவை திரும்பி இவர்களாம் திரையிலிருந்து வந்த போது ஒப்படைத்து காப்பாற்றி கொடுத்தது கோவிந்தசாமி என்ற வன்னியர். அதற்கு பிறகுமே பலமாக திமுகவின் பலமாக இருந்தது பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் ஆதி தமிழர்களும். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது கருணாநிதி ஏன் பதறினாரு? ஒட்டுமொத்த சூழ்ச்சியும் ஏன் செய்தாரு? அங்கிருந்த வேல்முருகனை ஏன் உள்ளிருந்து எடுத்தாரு? எல்லாமும் இதை உடைப்பதற்கு தான். நாம் தமிழர் கட்சிகள் சேர்ந்தவங்க பரப்புரைக்கு போகும்போது இது தெலுங்கர் இருக்கிற இடம், நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 50,000 ஆண்டுகள் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் நிலத்திலிருந்து தமிழர்களே ஏதிலிகளாக அடித்து விரட்டப்படுகின்ற நிலை உருவாகும். நீங்கள் பரப்புரைக்கு போனதில்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா மக்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் படப்பிடிப்புக்கு போகும்போது கூட இது நாயுடுகளும் ரெட்டிகளும் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும், வேற யாரையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக. தாவேகா நாம் தமிழருடைய ஓட்டை பிரிக்குமா? நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்கு செலுத்தினால அந்த மக்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை அறமாக பின்பற்றுகிறவர்கள். அந்த வாக்கை எவந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது, பிரிக்க முடியாது.